வழக்காட வேண்டிய இடத்துல வழக்காடுறதுக்கு வசனத்தை அனுப்பணும். அப்போ அந்த வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் அங்கே போய் உங்களுக்காக வழக்காடும். எப்படி வசனம் வழக்காடும் நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு போக அங்கே பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன செய்யணும்? இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் உங்களுக்காக பேசி உங்களை வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்காடுகிறதுக்கு உண்டான வசனங்களை என்ன செய்யணும்? பேசணும். 2 நாளாகமம் 20 யோசபாத்தை கருத்து, இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்க, நான் வழக்காடி யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எங்கே வழக்காட வேண்டியிருக்கு நான் போய் வழக்காடுறேன், உனக்கு எங்கே யுத்தம் பண்ண வேண்டியதுக்கு நான் போய் யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மா உட்காந்து மையப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே இரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன். வசனம் சொல்லுது, வசனம் பேசும். அப்போனா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு இப்படிப்பட்ட வசனங்களை அனுப்பணும். தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தகப்பனே, ராஜாக்கள் இறுதி நீர்கால் போல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே, சவுலான இதயத்தை மாற்றி பவுலான இதயமாக மாற்றின தேவனே, எனக்காக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னை வழக்காடும்படி எனக்காக ஒரு வீண் பலியை சுமித்து கொண்டு எனக்காக ஒரு வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே போவதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் இப்போது இந்த வசனங்களை நான் அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு, எனக்கு நான் போகாமலே இந்த வசனம் போய் எனக்காக வழக்காடி எனக்காக பரிந்து பேசி அந்த வசனம் எனக்கு ஜெயத்தை மட்டும் ஏசி 55:10-11 படி அந்த வசனத்துப்படி எனக்கு ஜெயத்தை மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா, இந்த வசனம் போய் அங்கே எல்லா வேலைகளையும் என்ன செய்யும்? செய்து முடியும்.